எனக்குள்ள ஏற்படுற என் சிந்தி குழப்பத்தினால, என்னோட ஈகோனால நான் அநேக நேரங்கள் என்ன செஞ்சிருன்னா, என் சரீரத்தை நான் பாதிக்க செஞ்சிடறேன். என் சரீரம் பாதிக்க என்ன ஆகுதுன்னா, தேவன் எனக்குள்ள வாசம் செய்ய முடியாம இருக்கிறார். தேவ ஆவியானவர் எனக்குள்ள வாசம் செய்ய முடியாதவரா இருக்கிறார். எப்படின்னா, ஒரு சில போராட்டங்கள் எனக்குள்ள ஏற்படும் போது, என் சிந்தை குழப்பப்படும் போது, என் சிந்தைக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கவலைகள் வருது, கண்ணீர்கள் வருது, போராட்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது. இப்படி கண்ணீர்கள், கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இப்படி ஏராளமா எனக்குள்ள வந்து நான் அதனை பத்தின சிந்தையில நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என் சரீரம் பல விரிசல்கள் விட ஆரம்பிக்கிறது. பல பகுதிகள் சிதைந்து போனதாவே இருக்கிறது. இப்படி விரிசல்களும் சிதைந்து போன என் வாழ்க்கையில, என் சரீரத்துல தேவன் வாசம் செய்ய முடியாது. அப்படி தேவன் வாசம் செய்ய முடியாம இருக்கும் போது, அதனாலதான் நம்ம அநேக நேரங்கள் பல போராட்டங்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அவர் என்னை எப்படி வழி நடத்துறார் என்ற புரிதல் எனக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது. அந்த நேரத்துல புரிந்து கொள்ள Artlist.io